ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கண்ணாடி பதம் வந்தால் போதும். கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நான் குழந்தைக்கின்றனால ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மிக்சி ஜார் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முட்டையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு கலக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா முட்டை உதிரி உதிரியாக வந்திருக்கணும். நம்ம அப்படியே கூட அதை சாப்பிட்லாம். இது இப்படியே சாப்பிட்டா வந்துட்டு முட்டை பொடி மாஸ். இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் வடித்து ஆற வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.